திருச்சிற்றம்பலம். ஹரணம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நம்முடைய வடமொழி ஸ்லோகங்களில் ருத்ராஷ்டகம்னு சொல்லி ஒரு சிறந்த அஷ்டகம். இந்த ருத்ராஷ்டகம் சிவபெருமான் மேலே கோஸ்வாமி துளசிதாசரால் பாடப்பட்ட ஒரு அஷ்டகம். இந்த ருத்ராஷ்டகம் கேட்பதற்கும் நம்மளுடைய பாவவினைகளை தீர்ப்பதற்கும் உண்டான ஒரு அருமையான ஸ்லோகம். இந்த ருத்ராஷ்டகம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத அனைவரும் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த வரலாறு தெரிந்தால் தான், இந்த ருத்ராஷ்டகத்துடைய சிறப்பு தெரிந்தால் தான் அதை பாராயணம் நம்ம பண்ணுவதற்கு எளிதாக இருக்கும். கோஸ்வாமி துளசிதாசர் என்பவர் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தவர். இந்த கோஸ்வாமி துளசிதாசருக்கு அவங்களுடைய மனைவி மேலே அதிகமான பற்று கொண்டவர். ஒரு நாள் கோஸ்வாமி துளசிதாசருடைய மனைவியானவர் அவர்களுடைய அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ துளசிதாசர் வெளியே போயிட்டு தன்னோட வீட்டுக்கு பார்க்குறார். அங்கே அவங்களுடைய மனைவி இல்லைன்ன உடனே தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு தெரிந்த உடனே கோஸ்வாமி துளசிதாசர் அவங்களுடைய மாமனாரை வீட்டை நோக்கி போகிறார். அப்போ இடையில் கங்கையில் கங்கை கரையை கடந்து தான் அவங்க மாமனார் வீட்டுக்கு போகணும். இப்போ கங்கையில் பெரு வெள்ளம் போயிட்டுருக்கு. அவர் அந்த வெள்ளத்தையும் பொருட்படுத்தாமல் அந்த நேரத்தில் கங்கையில் மிதந்து வந்த ஒரு பிணத்துக்கு மேலே சவாரி பண்ணி அந்த பிணத்தை ஒரு மரக்கட்டை போல் பிடித்து அந்த கங்கை கரையை கறந்து போகிறார். அங்கே போன உடனே வீடு நாட்புறமும் பூட்டியிருக்கு. அப்படி பூட்டின உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செவுத்து மேலே ஏறி தன்னுடைய மனைவி இருக்கிற அறைக்கு போவதற்காக ஒரு கயிறு மாதிரி தொங்கிட்டு இருக்குது. அந்த கயிறை பிடிச்சி ஓட்டை திறந்து உள்ளே குதிக்கிறார். குதித்த உடனே அவங்க மனைவி உடனே ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க. இவர் சரி, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம், நம்மளுடைய மனைவிக்கு இது ஒரு ஆனந்தமாக இருக்கும், ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு. ஆனால் அந்த அம்மா மாறாக ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் இந்த கங்கையில் இப்போ கங்கை கரையை கறப்பதற்காக நீங்கள் பயன்படுத்திங்களே, அது என்னன்னு தெரியுமா? அது ஒரு பிணத்தை பிடிச்சிட்டு நீங்கள் கங்கை கரையை நீந்தி வந்திருக்கீங்க. அப்புறம் இந்த செவுத்தை எட்டி குதிச்சுட்டு நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்க பார்த்தீங்களா? அப்போ தொங்கிட்டு இருக்கிற ஒரு கயிறுன்னு நினச்சி நீங்கள் பிடிச்சிங்களே, அது கயிறு கிடையாது, அது ஒரு பாம்பு. என்னுடைய உடம்பு மேலே உங்களுக்கு இவ்வளோ பற்று இருக்குதே, என்னுடைய உடம்பு மேலே வச்ச பற்றை நீங்கள் ராமநாமத்தில் வச்சுருந்தீங்கன்னா உருப்பிட்டுருப்பீங்களே, உங்களுக்கு ஒரு நல்ல கதி கிடச்சிருக்குமேன்னு சொல்லி அந்த அம்மா சொன்ன உடனே அப்போ தான் அவர் இவ்வளோ நாளாக தன்னுடைய மனைவி மேலே உடல் மேலே எவ்வளோ பற்றோடு இருந்திருக்கார், பாசத்தோடு இருந்திருக்காருன்னு அவருக்கு புரிஞ்சிடுச்சு. தன்னுடைய மனைவி சொன்ன சொல்லே அவருக்கு உபதேசமாக இருந்தது. இந்த ராமநாமத்து மேலே நீங்கள் ஒரு பற்று வச்சுருந்தீங்கன்னா உருப்பிட்டுருப்பீங்களே அப்படின்னு அந்த சொல்லை கேட்ட உடனே வீட்டை விட்டு வெளியே வந்த அந்த கோஸ்வாமி துளசிதாசர் என்ன பண்ணுறாரு, நேராக காசிக்கு வராரு. அந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து போன நம்மளுடைய குமரகுருபரர் சுவாமிகள் தன்னுடைய மடத்தில் தமிழில் எழுதப்பட்ட கம்ப ராமாயணத்தை பற்றி சொற்பொழிவு பண்ணிகிட்ருக்கார். அந்த கம்பராமாயணத்தை கேட்ட உடனே கோஸ்வாமி துளசிதாசருக்கு ராமர் மேலே ஒரு அளவு கடந்த பற்று வருது. பற்று வந்த உடனே இந்த கம்பராமாயணத்தை, தமிழில் உள்ள கம்பராமாயணத்தை நம்ம மொழிபெயர்க்கணுமே அப்படின்னு சொல்லி அவர் எண்ணுகிறார். அப்படி எண்ணுறப்ப அவர் ஒரு ராமாயணத்தை எழுதியிருக்கார். அந்த ராமாயணம் என்ன சொல்லுவாங்கன்னா ராமசரித மானசம்னு சொல்லுவாங்க. அது துளசி ராமாயணம்னே வடமொழியில் எல்லாராலையும் அழைக்கப்படுகிறது. இந்த ராமாயணத்துடைய கதை அவர் எப்படி ஆரம்பிச்சிருக்காருன்னா, அம்பாள் போய் சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்களாம், சுவாமி, உலகத்தில் ஒழுக்கமான உன்னதமான ஒரு ஆண்மகன், ஒரு புருஷன் இருந்தால் அவன் யார் சுவாமி? அவருடைய கதையை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அம்பாள் போய் சுவாமிகிட்ட கேட்குறப்ப சிவபெருமான் சொல்கிறாராம், இந்த பூமியில் ராமர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் உண்மையான ஒரு ஒழுக்கமான புருஷர், அந்த ராமருடைய கதையை நான் சொல்கிறேன், இப்போ கேளு அப்படின்னு சுவாமி சொல்கிற மாதிரி அவர் அந்த துளசி ராமாயணத்தை கோஸ்வாமி துளசிதாசர் எழுதியிருக்காரு. இதில் உண்மை பொருள் என்னென்னா, உலகத்தில் எல்லாத்த விட உயர்ந்த பொருள், விட ஒழுக்கமுடையவர்,
ஆதி அந்தம் இல்லாதவர், பிறப்பு இறப்பு இல்லாதவர், எப்பவுமே தவறே செய்யாதவர் யாருன்னா சிவபெருமான் ஒருவர் தான். ஆனால் இந்த கோஸ்வாமி துளசிதாசர் இந்த கதையில் ராமர் ரொம்ப ஒழுக்கமானவர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த கதையை புராணத்தை ஆரம்பிக்கிறப்ப, எந்த புராணம் ஆரம்பித்தாலும் பெரியவங்களுக்கு வந்து வணக்கம் வைக்கணும். அப்போ கோஸ்வாமி துளசிதாசரே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ராமச்சரித்திர மானசம் என்று சொல்லக்கூடிய ராமருடைய வரலாற்றை எழுதுகிறப்ப உலகத்திலேயே எல்லாத்துக்கும் பெரியவரான சிவபெருமானுக்கு துதி சொல்கிறார். அந்த துதி தான் வந்து வடமொழியில் ருத்ராஷ்டகம் என்று எல்லோராலும் சிறப்பாக அழைக்கப்படுகிறது. அஷ்டகம்னா 8 பாடல்களை கொண்டது அஷ்டகம் என்று அழைக்கப்படும். அந்த ருத்ராஷ்டகத்தை வந்து கோஸ்வாமி துளசிதாசர் சிவபெருமானுக்கு மேலே பாடியிருக்கார். ராமர் அவரை பற்றி அவர் எழுதின ராமாயணத்திலேயே முதலாக அவர் சொல்லக்கூடிய துதி யாருக்கு மேலே துதி சொல்கிறார்னா, அனைவருக்கும் பெரியவரான சிவபெருமானுக்கு தான் அவர் துதியே சொல்கிறார். அந்த ஸ்லோகம்தான் உங்களுக்கு இப்போ அனுப்பி இருக்கக்கூடிய நமாமீஷ மீஷான நிர்வாண ரூபம் விபும் வியாபகம் பிரம்ம வேதஸ்வரூபம் நிஜம் நிர்குணம் நிர்விகல்பம் நிரீகம் சிதாகாசமாகாச வாசம் பஜேகம் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த ருத்ராஷ்டகம் ரொம்ப சிறப்பான இந்த ஸ்லோகம். அனைவரும் இந்த ஸ்லோகத்தை கேட்பதற்காக பாடல் வடிவிலையும் படிப்பதற்காக எழுத்து வடிவிலையும் திருமூலர் குருபடத்தின் சார்பாக உங்களுக்கு அந்த ஸ்லோகத்தை அனுப்பி வச்சுருக்கோம். அது நீங்கள் எல்லோரும் கேட்டும் படித்தும் இந்த காசியில் உள்ள அந்த விஸ்வநாதருடைய விஷாலாட்சி அம்பிகையுடைய அருளை நீங்கள் பெற வேண்டும் என்று நமது திருமூலர் குருபடத்தின் சார்பாக பிரார்த்தனை செய்கிறோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.